எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஃபோன் இந்நேரம் பூரா ஃபோன் அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இதை போல் நான் கங்கையில் எடுத்துன்னு போய் போடும்போது, அந்த கங்கையும் மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும். இது போல் 10 பேர் கர்மாவும் தீரும். ஆனால் இது வந்து எதை சொல்லுவேன்னா, தெய்வத்தோட ரீதி, சித்தர்கள் ரீதி. இது போல் கங்கைகள் வந்து அவ்வளோ அபூர்வமாக கிடைக்காது. இந்த பூமி வந்து சத்தியமாக இந்த பூமி பாருங்கள், தெரியாது உங்களுக்கு நைட்டில் பார்த்தீங்களா? வெளிச்சத்தை கொண்டு காட்டுறேன் பாருங்கள். என் கழனி பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த பூமி வந்து புண்ணிய ஸ்தலம். இது அந்த ஓனருக்கே தெரியாது சத்தியமாக சொல்லணுன்னா. இதை எதனால் எங்கேயுமே கிடைக்காத ரீதி இங்கே கிடைக்குது அப்படின்னா, அதுதான் அபூர்வமான ஒரு விஷயம். இந்த இடத்துல யார் இருக்கிறாருன்றது அவங்களுக்கு கூட தெரியாது. நான் சொல்லட்டோமா, 11 பேர் இந்த கங்கையில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர் சத்தியமாக இந்த கங்கையில் இருக்கிறாங்க. அவர் அதை உணர்ந்தாருன்னா, என் வீடியோ பார்த்து சப்போஸ் அவர் உணர்ந்தாருன்னா, அந்த மனுஷனுக்கு இன்னும் மேற்கொண்டு சில பல விஷயம்லாம் நடக்கும். சத்தியமாக சொல்கிறேன். இது பொய்து விடியதுக்குள்ளே இது மொத்தமே மறைஞ்சிடும். நான் ஒன்றா அடிச்சு சொல்கிறேன், இது மொத்தமே மறைஞ்சிடும். ஏன் அதை சொல்கிறேன்னா, தெய்வத்தோட ரீதி அதுதான், கடவுளோட ரீதி அதுதான். நான் ஒன்றா சொல்கிறேன், கங்கைக்கு சமமானது வேறு எதுலையுமே கிடையாது. இறந்த ஒரு ஆன்மா இந்த இடத்துல வந்து அடைக்கலமாக்கிது. என் ஊரில் 3 நாளைக்கு இல்லை 10 நாளைக்கு முன்னாடி, எது நாள் பாச்சு? 5 நாள் ஆயிடுச்சுப்பா. 5 நாள் சொல்கிறான். ஆனால் அந்த ஆன்மா இங்கே இருக்கிறது என்னால் உணர முடியும். 5 நாள் ஆகிது. இது சத்தியமான ரீதி என்னால் காட்ட முடியும். அது கரண்ட் அடிச்சு செத்துவன் பாருங்க, அந்த உருவம் வந்து போகிறது இதில் நல்லா தெரியும் பாருங்க. கரண்ட் அடிச்சு செத்துவன் அப்படியே வந்து பிளாக்காக போகுது பாரு. ஏன் அப்படின்னு அங்கே பாருங்க, அந்த உருவத்தை என்னால் தெளிவாகவும் காட்ட முடியும். கரண்ட் அடிச்சு செத்துவன் பார்த்தீங்களா? அப்படியே ஃபுல்லு பிளாக் ஆகிடுச்சு பாருங்க. மறைய போகுது பாரு. இப்போ பாரு, அது மறையும். நான் மாற்ற மாட்டேன், அது மறையும் பாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுதான் சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்துக்கு அந்த ஆன்மாக்கள் மொத்தமே அடிபணியும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் தெய்வத்தோட ரீதி. அப்படியே வருது பார்த்தியா? அப்படியே மறையுது பாரு. பார்த்தீங்களா? கங்கையில் தான் இருக்குது, அப்படியே மறையுது பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது பாருங்கள். பார்த்தீங்களா? சுத்தமாக மறைஞ்சி போச்சு. இதுதான் அந்த தெய்வத்தோட ரீதி. சத்தியமாக நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்குது. அவங்க உணரல, உணர்ந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. நான் எங்கேருந்து வந்துக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பெங்களூரு, அதாவது என் சொந்த ஊர் இது தான். இருந்தாலும் நானும் ஒரு பாவம் பண்ணவன் தான். என்ன பாவம் பண்ணேன்னா, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலை. யார்கிட்ட? இந்த கிணத்துக்காரர்கிட்ட பர்மிஷன் வாங்கலை. அவங்கக்கிட்ட தெரியாதனமாக எடுத்துன்னு வந்து போட்டு போகிறேன். அந்த கர்மாவும் என்னை தொடரும். அது ஒன்றா நான் அடிச்சு சொல்லுவேன். ஓம் நமோ நம சிவாய. சப்போஸ் அவங்களுக்கு பயம் இருந்தால் என் நம்பருக்கு இது, அவங்க என்னை கான்டாக்ட் பண்ணால் அதுக்கு உண்டான ரீதி நான் சொல்லுவேன். ஆனால் இதனால் அவங்களுக்கு சத்தியமாக எந்த பாதிப்பும் இருக்காது. இதனால் 25 குடும்பம் நல்லாயிருக்கும். யாரால்? என்னால் இல்லை. இந்த கங்கை நீர், இந்த பூமி யாருதோ அந்த பூமி சொந்தமானவர் புண்ணியம் பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுவேன் அடிச்சு. ஓம் நமோ நம சிவாய. ஒருத்தர் நிற்கிறாங்க. ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக. ஓம் நமோ காளிகாய நமோ.